பிறகு தவளை தன்வாயிலே கெடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தவளை தன்வாயிலே கெடும் என்பதற்கு உதாரணம், சும்மா போய்கிட்டு இருக்கிறத கூட்டி ஏம்பா அழுதுன்னு கேட்ட கதை. அப்படி என்றால் யாருக்கும் உதவி பண்ணாதீங்கிறது தான் இதுல வருது கதையப்படி. ஆனால் உதவி பண்ணாம இருக்கவும் முடியாது. ஆனால் உதவி பண்ணினா பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு நண்பருக்காகவோ, ஒரு பெண் நண்பருக்காண்டியோ, ஒரு சொந்தக்காரருக்காண்டியோ, ஒரு உறவினருக்காண்டியோ யாரிடமாவது வந்து நீங்கள் கை நாட்டோ கையெழுத்தோ போட்டால்தான் அங்கே பணம் கிடைக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல உதவி செய்ய வேண்டி வரும். சப்போஸ் நீங்க கெட்டவில்லை அப்படின்னா அது நேரா அவரை வீதம் பிடிப்பாங்க. ஒன்று அவருக்கு நோட்டீஸ் போகும், இல்லை அவர் வீட்டுக்கு போவாங்க. இதுதான் நடக்குது. ஆக கையெழுத்து கை நாட்டு இதையெல்லாம் போடுவதற்கு முன் யோசிக்க வேண்டும். போடலாமா போடக்கூடாதா, எந்த பிரச்சனைக்கும் நாம் சமமாக பேசக்கூடியவரா, எதையும் தாங்கும் இதயம் என்று அப்போது சொல்லுவோம். ஆனால் இப்போது நாங்கள் அப்படி இல்லை என்று சொல்வராக இருந்தால் என்ன செய்வது? அதற்கு பெயர்தான் தவளை தன்வாயிலை கெடும் என்கிற உதாரணம். ஆகவே சிந்தித்து செயல்பட வேண்டும் என்கிற கருத்தினை வைக்கிறேன். ஆகவே நான் முதலில் சொல்லிவிட்டேன், அப்போ உதவி பண்ணக்கூடாது என்கிற கருத்துக்கு நான் வரவில்லை. உதவி பண்றதும் நல்லது. ஆனால் சூழ்நிலைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தினால் செய்த உதவி நமக்கே வினையாய் ஆகிவிடும். ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.